பாசிட்டிவான விஷயத்தை மட்டும்தாங்க நம்ம சேனலில் சொல்லிட்டு வரோம். இந்த ஹேர் கலரிங் பேக் எளிமையாக வீட்டிலே தயாரிக்கலாங்க. முடி 60 வயதானாலும் கொட்டவே கொட்டாதுங்க. எந்த விதமான கெமிக்கல் நம்ம இதில் கலக்கலை. வாங்க பதிவு பார்க்கலாம். வணக்கங்க. நம்ம சிவசாயி இல்லம் சேனலில் ஆன்மீகம், வாஸ்து சாஸ்திரம், வீட்டை நேர்மறையாக வைக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் மற்றும் செடிகள் பராமரிப்புன்னு அரிய தகவல்களை எளிமையாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்குங்க. இன்றைக்கி நம்ம கொடுக்குற பதிவு கூட நம்மளை எப்போவுமே லக்ஷ்மிகரமாக வச்சு கொடுத்துக்கு உண்டான பதிவு தாங்க. வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். நம்ம மருதாணி, மெஹந்தி இலை, ஹென்னா இலை இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக கருவேப்பில்லைங்க, இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்ல ஒரு பொருள். ஆலோவேரா உடல் குளிர்ச்சி மற்றும் பொடுகு தொல்லையிலிருந்து நம்ம தலைமுடியை காக்கிறதுக்கு. நெல்லி இலைங்க, நெல்லி இலை கிடைக்காதவங்க பவுட்ரு கூட நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதுவும் குளிர்ச்சி லக்ஷ்மிகரத்தை மென்மேலும் அதிகரிக்குங்க. செம்பருத்தி இலை நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா நாட்டு செம்பருத்தி, அந்த இலை கூட நான் காட்டுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி. இந்த வகையான இலைகள் இப்போ ஹைப்ரிட் நிறைய வருது இல்லைங்களா, அது நமக்கு அவ்வளோ உதவாது. இந்த மாதிரியான நாட்டு செம்பருத்தி. சின்ன வெங்காயம், பொடுகு தொல்லை, குளிர்ச்சி, கலருக்காக பீட்ரூட்டு. எனக்கு ஹென்னாவுடைய கலரே போதும் அப்படின்னிங்கன்னா பீட்ரூட் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெந்தயம் சிறிதளவு, கரிஞ்சீரகங்க தலைமுடியை ரொம்ப ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெய் அதோடு சேர்த்து அரைக்கணுங்க. இந்த எல்லா பொருட்களையும் நீங்கள் ஒருத்தருக்கா 2 பேருக்கான அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் 2 பேருக்கு எடுக்கிறேங்க. எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நம்ம போட்டுக்கலாங்க. போட்டு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூனும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி இந்த அளவுக்கு சிறிது தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதுதான் கரெக்டு. இது போட்டால் தான் வழியாது, ஒழுகாது, அப்படியே பேக் நல்லா நம்ம தலையில் அப்ளை ஆகும். நல்ல ஒரு கலரிங் நமக்கு ஹேர் கிடைக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு மேலே லிக்விடாக நீங்கள் பண்ணக்கூடாது. இதுதான் கணக்கு. நான் பதிவுக்கு முதல்ல காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தலைமுடி கலரிங் வேணும்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி ஒரு 6-7 வாரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாதத்துக்கு 2 முறை நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே தாராளமாக இந்த மாதிரியான தலைமுடியை நீங்கள் இது பண்ணலாம். எலுமிச்சை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது கலரிங்க்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான கலரிங் எளிமையாக ஈஸியாக இன்றைக்கி என்னுடைய தலையில் இந்த கலரிங் தான் இருக்குது. நல்ல ரிசல்ட் வரணும்னா இந்த பேஸ்ட் அரைக்கும் பொழுது சூடாகாமல் மிக்சியில் பார்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு அரைத்த உடனே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 3-4 மணி நேரம் எலுமிச்சை எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு, ஊற வச்ச பிறகு அப்ளை பண்ணிவாங்க. நல்ல ரிசல்ட் வருங்க. இனி தலைமுடிக்கு ஹேர் கலரிங் பண்ணணும்னா யாரும் வெளியில் போய் பணம் கொடுத்து பண்ண வேண்டாங்க. வீட்லேயே இந்த பொருட்களை வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆண் பெண் இருபாலரும் இதை நம்ம உபயோகப்படுத்திட்டு வரலாங்க. எந்த விதமான தடையும் இல்லை. சிறுவர் முதல் பெரியவர் வரை தாராளமாக முடிக்கொட்ட தொல்லை இருக்கவங்க எல்லாரும் இதை பயன்படுத்திட்டு வரலாங்க. எளிய முறையில் நம்ம இதை வீட்லேயே தயார் பண்ணி 2 மணி நேரம் குறைந்தது இதுக்கு நம்ம செலவிடலாம். அதிகபட்சம் 5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சா கூட கலரிங் ரொம்ப அருமையாக உங்களுக்கு பிடிக்குங்க. தினம் ஒரு தகவல். இந்த மருதாணி இலைகளை தலையில் அரைச்சி போட்டால் சிலருக்கு சைனஸ் பிடிக்கும், சளி பிடிக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா. எனக்கு கூட அந்த ப்ராப்ளம் இருக்குங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சா அந்த மாதிரி இருக்கவங்க தும்பை இலைகளை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேது பிடிச்சி வந்தோம்னா அந்த சைனஸ்க்கு உண்டான தலைபார நீரெல்லாம் இறங்கிடுங்க. இந்த முறையை பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம உடலில் பயன்படுத்தினா லக்ஷ்மிகரம் மேன்மேலும் அதிகரிக்கும். பாசிட்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சிவசாயி இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.